டெல்லி ஜந்தர் மந்தரில் 28வது நாளாக விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது குறித்த தகவல்களை அங்கு களத்தில் இருக்கும் நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், விவசாயிகள் 28வது நாளா இந்த போராட்டத்தை தொடர்ந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளுமே ரொம்ப வருந்தத்தக்க வகையில அவங்களுடைய போராட்ட வடிவத்தில் தங்களுடைய கோரிக்கைகளை, துயரத்தை வெளிப்படுத்தி வர்றதை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு விவசாயிகள் என்ன மாதிரியான போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க, எந்த வடிவில் தங்களுடைய கோரிக்கை, துயரத்தை அவங்க வெளிப்படுத்துறாங்க? தமிழ் உங்களுக்கே தெரியும், வறட்சி நிவாரணம், கடன் தள்ளுபடி, விவசாய விளைபொருட்களுக்கு நியாயமான விலை, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் விவசாயிகள் கடந்த 27 நாட்களாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இன்றைக்கு 28வது நாளாக அவருடைய போராட்டம் தொடர்கிறது. இந்த 28 நாட்களில் பல்வேறு விதமான நூதன போராட்டத்தை அவர்கள் முன்னெடுத்திருக்கிறார்கள். பாதி மொட்டையெடுக்கும் போராட்டம், முழு மொட்டையடிக்கும் போராட்டம், ஒரு பக்கம் மட்டுமே மீசையை மடிக்கக்கூடிய போராட்டம், தலைகீழாக நிற்கும் போராட்டம், பிச்சை எடுக்கும் போராட்டம், ஆதிவாசிகளை போன்ற போராட்டம் உள்ளிட்ட பல்வேறு விதமான போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 28வது நாளாக தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி இவருடைய போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு எந்த விதமான நூதன போராட்டத்திலும் அவர்கள் ஈடுபடவில்லை. கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட விவசாயிகள் அமர்ந்த நிலையிலேயே தங்களுடைய போராட்டத்தையும் தங்களுடைய கோரிக்கையும் வலியுறுத்தி தங்களுடைய போராட்டத்தை அவர்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தங்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும், மத்திய அரசு தங்களுடைய கோரிக்கைக்கு செவிசாய்க்க வேண்டும் என்பதுதான் இவருடைய கோரிக்கையாக வந்திருக்கிறது. இது குறித்து விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவருடன் நாம் கேட்கலாம். ஐயா, இதுவரைக்கும் 27 நாட்களில் பல்வேறு விதமான நூதன போராட்டத்தை நீங்கள் கையாண்டு இருக்கீங்க. இன்னைக்கு என்ன மாதிரியான போராட்டம்? வெறுமனே அமர்ந்து போராட்டம் மட்டும்தானா, வேறு என்ன மாதிரியான திட்டம் இன்னைக்கு இருக்கு? ஐயா, இன்னைக்கு எங்களை காவல்துறை பிரதம மந்திரி கிட்ட கூட்டி போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் எங்களை காவல்துறை இன்னைக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸ் கூட்டி போறேன்னு இருக்காங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நாங்கள் அமைதியாக அங்கே உட்காந்துருக்கோம். எப்பவும் போல சட்டை இல்லை, வேஷ்டி இல்லை, ஜட்டியோட கோமானத்தோட உட்காந்துருக்கோம். 90% நிர்வாணத்தில் உட்காந்துருக்கோம். கடந்த 28 நாளாக மழையிலையும் வெயில்லையும் இந்த காற்றுலையும் சரியான உஷ்ணம் வந்துருச்சு. ரோட்லேயே படுத்து கிடக்கிறோம், ரோட்லேயே சாப்பிட்றோம், ரோட்லேயே இருக்கோம். இந்த காலகட்டத்தில் இன்றைக்கி கூட்டி போயிருக்காங்க. அது இல்லாமல் டெல்லி வாழ் தமிழர்கள்லாம் இன்றைக்கி பெரிய ஊர்வலம் நடத்துகிறாங்க. ராமலீலா மையத்துலேருந்து இங்கே இந்த இடம் வரலையும் நடத்திட்டு வராங்க, ஊர்வலம் நடத்த போகிறாங்க. அதுக்காக வெயிட் பண்ணுறோம். அதனால் இன்றைக்கு எங்களுடைய கோரிக்கை பார்க்கறதுனால கொஞ்சம் இன்றைக்கி நாங்கள் போய் பிரதம மந்திரியும் ரிசர்வ் பேங்க் ஆஃபீஸ் போகிறதுனால இங்கே நாங்கள் அமைதியாக உட்காந்துருக்கோம். இப்போ 28 நாட்களாக நடைபெற்று வரக்கூடிய உங்கள் போராட்டத்துக்கு ஒரு தீர்வோ அல்லது ஒரு முடிவோ எட்டப்படும் நீங்கள் நினைக்கிறீங்களா? இது எப்போது முடிக்கப்படுன்ற மாதிரி திட்டங்கள் எதுவும் இருக்கா? சரி, எங்களுக்கு தீர்வு எட்டுன்னு எங்கள் நம்பிக்கையில் தான் இருக்கோம். எங்கள் தீர்வு எட்டு வரையும் நாங்கள் போராடுவோம். தீர்வு எட்டுலேன்னு வச்சுக்கவே எங்கள் வெற்றி இல்லாட்டி வீர மரணம் தானே. இங்கே இருப்போம், நாங்கள் இங்கே இதை விட்டு போக மாட்டோம். தமிழ், நீங்களே கேட்டிருப்பீங்க, தங்களுடைய அந்த கோரிக்கை நிறைவேறுகின்ற வரை நாங்கள் இங்கே தான் இருப்போம், தங்களுடைய போராட்டம் தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹனிகுமார், விவசாயிகளுக்கு இன்று அரசியல் கட்சி தலைவர்கள் யாராவது நேரில் வந்து ஆதரவு தெரிவிக்க இருக்கிறார்களா? அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகளும் தமிழக விவசாயிகளோடு சேர்ந்து போராட்டத்தில் முந்தைய நாட்களில் ஈடுபட்டார்கள். அதுபோல பிற மாநிலத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அங்கு வர இருக்கிறார்களா? இல்லை, கடந்த வாரத்தில் தான் பல்வேறு அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் வந்து ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அநேகமாக அனைத்து கட்சிகளை சார்ந்த தலைவர்களும் வந்து இவர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவை தெரிவித்து விட்டார்கள். திமுக, அதிமுக, காங்கிரஸ், மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்களும் இவருடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். எனவே கடந்த ஒரு சில நாட்களாகவே அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் யாரும் கலந்து கொண்டு இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவில்லை. இன்றைக்கும் அதே நிலைமைதான் என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் கூட ஒரு தமிழ் இளைஞர்கள் சார்பாக இன்றைக்கு ஒரு ஊர்வலம் ஒன்று நடைபெற இருக்கிறது என்று விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள்.